தன்னோட வாழ்க்கையில தான் நினைப்பது எதுவுமே நடப்பதே இல்லை அப்படின்ற புலம்பலோட இளைஞன் ஒருத்தன் ஒரு துறவியை தேடி சென்றான். அவரை பார்த்ததும் தன் அனைத்து குறைகளையுமே கொட்டி தீர்த்தான் அவன். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு அந்த துறவி இளைஞனை பார்த்து, உன் வாழ்வின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டார். உடனே இளைஞன், எனக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு துறவி கிட்ட சொன்னான். பின்னர் மகிழ்ச்சிக்காக நீ என்ன செய்த, எதையெல்லாம் இழந்திருக்க அப்படின்னு அந்த துறவி கேட்டார். ஆனா துறவி கேட்டதற்கு அந்த இளைஞனால எந்த பதிலும் சொல்லவே முடியவே இல்லை. அவன் அப்படியே அமைதியாக நின்றான். இன்றைய உலகத்துல நாமளும் ஏராளமான எதிர்பார்ப்புகளை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு வாழ்கின்றோம். ஆனா நல்லது எதையும் இழப்பதற்கு நாம் முன்வருவதே இல்லை. அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்படும் நாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது சிந்திப்பதே இல்லை. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். நாம் செய்யும் உதவிக்கு கூட நன்றியை எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்புகள் அற்று வாழ்வது ரொம்பவே அவசியம். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் உயர்ந்த விரக்தியும் தான் உண்டாகும். நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? அதுவும் தீவிரமாக ஒரே வழிதான் இருக்கு. அதற்கு பெயர் தான் அன்பு. ஒரு தாய் குழந்தைகிட்ட காட்டும் பாசத்துல முழுமையான தீவிரம் இருக்கும், ஆனா எதிர்பார்ப்பு இருக்காது. ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்ப்பதில்லை. உங்களின் எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை தருகின்றன. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்துல அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்பு அவசியம் இல்லை.